மேம் வந்து நேனோ டிப்பில் இருந்தாங்க. நேனோ டிப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இன்விசிபிள் வச்சுருக்கோம். இவங்களுக்கு வச்ச வாட்டி பாருங்கள், அவங்க ஹேர் எங்கே இருக்குது, நம்ம வச்சுருக்க ஹேர் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் கரெக்டாக பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது. மேம் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து நேனோ டிப் வச்சுருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு இன்விசிபிள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வச்சுருக்கோம், இந்த டைமுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபீல் பண்ணுறீங்க? லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு தேடி உங்ககிட்ட வந்திருந்தேன். வச்சுட்டு போகும்போது எப்படி கோவம் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும், போனிட்டெல்லாம் போட முடியுமா, கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அதுவே எனக்கு செட் ஆயிடுச்சு. 2 months எப்படி போச்சுன்னே தெரியல. அதெல்லாம் என்னோட ஓன் ஹேர் மாதிரியே நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக சரி வேற மாதிரி வச்சு பார்க்கலான்ட்டு வந்தேன். அதாவது நீங்க வந்து ஸ்விம்மிங் பூல் போகணும், நல்லா விளையாடணும், அதுக்கோசம் திரும்ப வந்து ரீஃபிக்ஸிங்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அதனால நம்ம வந்து இன்விசிபிள் பண்ணியிருக்கோம். உங்க ஹேர் வந்து போட்டாக்ஸ் பண்ணியிருக்கோம், வச்சிருக்க ஹேரும் வந்து போட்டாக்ஸ் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வச்சிருக்கிறது வந்து 50 grams தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்க ஹேர் எங்க இருக்கு, நம்ம வச்சிருக்க ஹேர் எங்க இருக்குன்னே தெரியாம நல்லா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி வச்சிருக்கீங்களானே தெரியல. போன தடவை வச்சிருந்தது என்னால தெரிஞ்சது. இந்த தடவை வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு டவுட்டா வச்சிருக்காங்க. கண்ணாடி பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும் எடுத்து வச்சு, இல்லைன்னா அது சுத்தமாவே தெரியாது. ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு. எனக்கு ஆல்ரெடி இருக்க ஹேர் தான் இருக்கு, அந்த ஃபீல் தான் இருக்குது. புதுசா வச்ச ஃபீலே வரல. ஹாப்பிங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் ரிவ்யூஸ்.